வந்தீங்களா, கூட்டணி வச்சிங்களா, தேர்தலில் போட்டிட்டீங்களா, ஜெயிச்சிங்களா, போனீங்களான்றோம். ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு வாயை திறந்தீங்கன்னா கட் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. ஜெயலலிதாவுக்கு அந்த சம்பவம் நடந்தது. புடவை உருவுறது, தலையை பிடிச்சி இழுக்கிறது, ரவிக்கையை கிழிக்கிறது, இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் மக்களுடைய மனதில் அவ்வளவு ஆழமான பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது இல்லையா? ஆனால் அதில் பயங்கரமான படுதோல்வி அடைஞ்சாங்க. அவங்க பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கட்சிங்க, பாத பூஜை பண்ணுற அளவுக்கு ஏங்க தாழ்ந்து போயிட்டீங்க நீங்கள்? 40க்கு 40 மக்களவையில் நீங்கள் அப்படி தானே எல்லாம் 2000 ரூபா கொடுத்து வாங்கிடலாம். 12,000 ரூபா செலவு பண்ணிட்டு 2026 நீங்கள் ஜெயிக்க முடியுமா முடியாதா? அந்த நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்க? ஆச்சரியமாக இருக்குது. ஏன் டிஎம்கே இந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. திமுக இன்னைக்கு ஒரு வற்றி போகும் குளம். வற்றி போகிற குளத்தில் உங்களுக்கு கொக்குகள்லாம் வராது. இருக்கிற கொக்குகள்லாம் வேற இடத்துக்கு போயிடும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். இந்த வருடம் 2025 பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சவாலாக இருக்க போகுது? திமுகவுக்கு எல்லா விஷயங்களுமே சவால் தான். திமுக இன்னைக்கு ஒரு வற்றி போகும் குளம். ஓகே, வற்றி போகிற குளத்தில் உங்களுக்கு கொக்குகள்லாம் வராது. இருக்கிற கொக்குகள்லாம் வேறு இடத்துக்கு போயிடும். அந்த குளத்தில் தண்ணி நிறையா இருக்குது, இந்த குளத்தில் தண்ணி நிறையா இருக்குன்னு அங்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க. டிஎம்கே எந்த மாதிரியான ஒரு நிலைமையை தனக்கு தானே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது கன்னடாவில் ஒரு பழமொழி இருக்குது, நீங்கள் ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்தாலும் கூட நாய் கடிக்கும் உங்களை. ஒரு சின்ன எறும்பு கூட யானையை சும்மா தொட்டு குத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி லெவலில் தான் இன்றைக்கி அது இருக்குது. கண்டவனா அவன், அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் குத்தி பார்க்குறானுங்க. ஓகே, அதாவது தோழமை கட்சிகள் இந்த மாதிரி டிஎம்கே குத்தி பார்க்குறதுக்கு காரணம் அவங்களுக்கு 6 சீட்டு தான் கொடுத்துட்ருக்கீங்க, அதுலேயும் நீங்கள் உங்களுடைய கட்சி சின்னத்தில் நிற்க வைக்கிறீங்கிற மாதிரிலாம் இது இருக்குது இல்லையா, கம்ப்ளைண்ட்டு. அடுத்தது 10 சீட்டு கேட்கலாம், 15 சீட்டு கேட்கலாம். ஏன்னா திருமாவளவன் 30 சீட்டில் நின்றுருக்காரு. 2011 30 சீட்டில் நின்னார் திருமாவளவன். இன்றைக்கி அவருக்கு 6 சீட் தான் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக போச்சு. ஸோ இந்த எதிர்கட்சிகள் அதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, கருணாநிதி அன்றைக்கி என்ன சொன்னார்? 1989 கருணாநிதி எடுத்த ஸ்டாண்ட் என்ன தெரியுமா தமிழ்? வந்தீங்களா, கூட்டணி வச்சிங்களா, தேர்தலில் போட்டிட்டீங்களா, ஜெயிச்சிங்களா, போனீங்களான்றோம். ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு வாயை திறந்தீங்கன்னா கட் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. கூடவே சோனியா காந்தியுடைய ஹெல்ப்பையும் எடுத்துக்கிட்டாரு இவங்கள தான் அடக்கிறதுக்கு, காங்கிரஸ் கட்சி, மெயின்லி காங்கிரஸ் கட்சி அடக்கிறதுக்கு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க அந்த கொள்கையிலேருந்து மாறுபடவே இல்லை. ஆனால் 2021 வரைக்கும் அந்த மாதிரி இருந்த அந்த கட்சி 2026 தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா விஜய் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஆட்சியில் அதிகாரம். ஏடிஎம்கே கண்டிப்பாக ஆட்சியில் அதிகாரம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவங்க கதவை திறந்துட்டு 1.5 வருஷமாக 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாருமே வரலை. 2.5 வருஷம் ஆச்சு. செப்டம்பர் 2022 அப்புறமா கதவு திறந்து தான் இருக்குது, யாருமே உள்ளே வர மாட்டேன்றாங்க. கட்டாயம் வந்துடுச்சு இப்போ அவங்களுக்கு. அவங்களும் அதுதான் பண்ண போகிறாங்க. அப்போது இவங்களும் அதுதான் பண்ணி ஆகணும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 2011 கருணாநிதி ஒரு பெரிய தவறு பண்ணார். 2011 சட்டமன்ற தேர்தலில் 119 இடங்களில் தான் அவங்க நின்னாங்க. அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு 63 சீட் கொடுத்தாங்க, இவருக்கு 30 சீட் கொடுத்தாங்க, எல்லாம் அள்ளி கொடுத்துட்டாங்க. எப்படி 1989 91 நினைக்கிறேன் 117 பிரிச்சுக்கிட்டாங்க பாருங்க காங்கிரஸ் கட்சி கூட. 234 டிவைடட் பை 2, எப்படியாவது ஜெயிச்சா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில் பயங்கரமான படுதோல்வி அடைஞ்சாங்க அவங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் தான் அந்த ஜெயலலிதாவுக்கு அந்த சம்பவம் நடந்தது. புடவை உருவுறது, தலையை பிடிச்சி இழுக்கிறது, ரவிக்கையை கிழிக்கிறது, இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் மக்களுடைய மனதில் அவ்வளவு ஆழமான பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது இல்லையா? இவங்க 2 இடத்துல தான் ஜெயித்தாங்க.
துறைமுகம் சீட்டில் கருணாநிதி ஜெயிச்சார். அப்புறமா அவர் வழியே இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டார். ஐயோ இந்த 2 சீட்டை வச்சுட்டு நான் எதுக்கடாப்பா அசம்பிளிக்கு போகணும் அப்படின்ட்டு. இளமழுதின்னு சொல்லி அவர் இங்கே எங்கேயோ விருகம்பாக்கம் அந்த மாதிரி எங்கேயோ ஜெயிச்சார். பாக்கி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட்டாங்க அந்த நிலைக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்குறாங்க டிஎம்கே. இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி போயிட்டுருக்குன்னு சொன்னால் ஒன்று அவங்களுக்கு 1991 ரிப்பீட் ஆகும். அப்படி தான் சொன்னால் 2011 ரிப்பீட் ஆகும். 2011 கூட பாருங்கள் 23 இடத்துல தான் அவங்க டிஎம்கே வின் பண்ணிச்சு. அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு 7-8 இடத்துல வின் பண்ணாங்க, அவ்வளோதான். ஓகே, 2011 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தப்போ ஆளும் கட்சி ஏடிஎம்கே, எதிர்கட்சி தேமுதிக. இப்போ அதுவே ரிப்பீட் ஆனால் எதிர்கட்சியாக யார் வருவா, ஆளும் கட்சியாக யார் வருவா? அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு வேளை விஜய் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு வச்சுங்க, 75 கொடுக்க முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேக்கும் தெரியும் டிஎம்கேக்கும் தெரியும் 150-160 சீட்டுக்கு குறைவாக நம்ம வந்து போட்டியிட முடியாது. ஏன்னா அதான் சொன்னேன், 2011 மிஸ்டேக்கு கருணாநிதி பண்ணார் இல்லையா, அது இந்த ட்ரிப்பு டிஎம்கே பண்ணாது. பண்ணினாங்கன்னு சொன்னால் பிரச்சனை தான். ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு இருந்தால் தான், அதாவது 130ல் நின்று 117 வின் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜெயலலிதா 2011 160 இடங்கள் நின்று 150 இடங்களை வின் பண்ணாங்க. 10 இடத்துல தான் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆச்சு. ஸோ ஏடிஎம்கேக்கும் ப்ராப்ளம் இருக்குது, டிஎம்கேக்கும் ப்ராப்ளம் இருக்குது. கூட்டணி கட்சிகளை எவ்வளவோ அக்கமடேட் பண்ண முடியும். ஆனால் இவருக்கு வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் ஆர் பிரைட், அதை நான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து 20% சொன்னால் சட்டசபை தேர்தல்னு வரும்போது அது 23% 25% வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் விஜய் ஜாயின் பண்ணிக்கிறாருன்னு வச்சுங்க, அது ஒரு 5% ஆச்சு. பாக்கி இதர கட்சிகள்லாம் சேர்த்துட்டீங்க, ப்ராபபிளி திருமாவளவனே வராருன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிஎம்கே அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுங்க. அவங்களுக்கு இதை விட அவங்களுக்கு வாக்கு விகிதம் அதிகமாக போயிடும். அப்படியும் கூட அவங்களால 117க்கு வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கூட்டணியாக கூட 117 வின் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். வேற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிளான் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து 11.24% எடுத்தாச்சு. ஓகே, மற்ற கூட்டணி கட்சிகளோட 18% எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு 70-80 இடங்களுக்குள்ளே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் 30% அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க. 80ல் 30 எவ்வளோ ஆச்சு? 24-25 இடங்களில் அவங்க ஜெயிக்கிறாங்க. பாக்கி சின்ன சில்லற கட்சிகள்லாம் ஒரு 5 இடத்துல ஜெயிக்கிறதுன்னு வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கலி ஏடிஎம்கேக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, டிஎம்கேக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வரப்போகிறது அப்படிங்கிறது என்னுடைய இது. அதுக்காக தான் அண்ணாமலை திருப்பி சொல்கிறாரு 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும். இப்போ இந்த சமயத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னால் டிஎம்கே முதல்லயே சொல்லிடுவாங்க, கூட்டணி ஆட்சி தான் கொடுக்குறோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுதான் சொன்னேன், 2025 டிஎம்கேக்கு இருக்கிற அளவுக்கு சேலஞ்சஸ்ஸு பாக்கி எந்த கட்சிக்குமே கிடையாது. ஏன்னா அவங்க ஆளும் கட்சி, 2வது முறை ரிப்பீட் பண்ணாத கட்சி, இது வரைக்குமே ரிப்பீட் பண்ணது கிடையாது. அதாவது தொடர்ந்து 2 தேர்தல் ஜெயிச்சுட்டு வந்தது கிடையாது. எம்ஜிஆர் 3 தேர்தல் ஜெயிச்சுட்டு வந்தார், ஜெயலலிதா 2 தேர்தல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பெருமை டிஎம்கேக்கு கிடையாது, கருணாநிதிக்கே கிடையாது, ஸ்டாலினுக்கும் கிடையாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இப்போது கட்சியை உதயநிதி கையில் வாங்கிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அவரால் இந்த அளவுக்கு வியூகம் அமைக்க முடியுமா? நீங்கள் என்ன தான் சுரேஷ் கனகோல சொல்லுங்கள், பிரசாந்த் கிஷோர் சொல்லுங்கள், இல்லை வேறு யாராவது சொல்லுங்கள், ஆதவ் அர்ஜுன் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பண்ணினாலும் கூட மக்களுடைய அந்த எதிர்ப்பை நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், 2026 ஏடிஎம்கேக்கு ஒரு பிரைட் சான்ஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஏடிஎம்கே கூட பாஜகவும் ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக டிஎம்கே க்ளோஸ். ஓகே, உட்கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி சொல்லுங்களேன். டிஎம்கேக்குள்ளே பாருங்கள், இதுக்கு முன்னாலே நம்ம சேனலில் நான் பதிவு பண்ணியிருந்தேன், டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே எந்த குழப்பமும் வராது. மூத்த தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார்கள். நான் சொல்கிறேன் அது. ஏன்னா அவங்க வந்து கருணாநிதி கூட இருந்தவங்க, ஸ்டாலின் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து அவங்களுடைய பழகினவங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாலின் மேலே ஒரு மிக அபரிமிதமான அன்பு, அந்த பிணைப்பு அதெல்லாம் இருக்குது, இணக்கம்லாம் இருக்குது. ஆனால் 2வது தலைமுறை இன்றைக்கி வந்து சில கீ போஸ்ட்டில் இருக்காங்க, பதவிகளில், நிர்வாக பதவிகளில் இருக்காங்க, அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து
உதயநிதி கூட எப்படி, அதாவது ஏன்னா திமுகவினுடைய எதிர்காலமே உதயநிதி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அசியூம் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா முதல்வருக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் அரசியல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வருடைய அரசியல் இந்த 2026 முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் என்னோடது. 2026 இவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க பாத பூஜையும் பண்ணியிருக்கிறாங்க. பாத பூஜை பண்ணின பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு கட்சிங்க பாத பூஜை பண்ணுற அளவுக்கு ஏங்க தாழ்ந்து போயிட்டீங்க நீங்கள்? பாத பூஜை கெட்டதுன்னு நான் சொல்ல சார், பாத பூஜை பண்ணுறது கெட்டது கிடையாது, ஒரு நல்ல விஷயந்தான். அது வந்து நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறது, நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறது, பண்ணுங்க. ஏன்னா மத்திய பிரதேஷில் சிவராஜ் சிங் சௌஹான் இருந்தார் இல்லையா, அவர் ஆட்சி காலத்தில் இப்போ தான் 2020-21 யாரோ ஒரு ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தலித் மக்கள் மேலே ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பெரிய கலாட்டாச்சு, ஆல் இண்டியாவில் கலாட்டாகி போச்சு. அப்போது அவர் என்ன பண்ணார், உடனே அந்த ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டு, தலித்தை வீட்டில் கூப்பிட்டு அவர் காலை கழுவி பாத பூஜை பண்ணி சமபந்தி போஜனம், அதாவது அவரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும், அதுதான் மரியாதை. அந்த மரியாதை பண்ணி அவர் அனுப்பிச்சார். அதுவும் உளப்பூர்வமாக மனசுக்கு உள்ளேருந்து வந்த அந்த உணர்ச்சிகளை அது மூலமாக அவர் அதை பண்ணினார். இவங்க வந்து எப்படி பாத பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னுடைய மகனுக்கு முதல்வராகணும், என்னுடைய மகனுக்கு ஆட்சி கை மாறணும், கட்சி கை மாறணும், எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது, அதுக்காக சூரசம்ஹாரம் வேணா பண்ணுவேன், அவனை வெட்டுறது இவனை வெட்டுறது, என்னால் வெட்ட முடியாது, இறைவா நீயாவது வெட்டு என்னுடைய எதிரிகளை அப்படிங்கிற மாதிரி போய்ட்டு பண்ணுறாங்க. இது வந்து சுவார்த்தம் அப்படிம்பாங்க, அதாவது ஆசை, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசை, பேராசையினுடைய காரணமாக வெளிப்படுவது தான் அந்த பாத பூஜை. இங்கே அவ்வளோ பெரிய கட்சிங்க, ஏங்க ஈரோடு கிழக்கில் நீங்கள் எப்படிங்க ஜெயிச்சிங்க? மறுபடியும் தேர்தல் வரப்போகுது. அதுக்கப்புறமா விக்கிரவாண்டிலையும் அப்படி தானே நீங்கள் ஜெயிச்சிங்க. 40க்கு 40 மக்களவையிலையும் நீங்கள் அப்படி தானே எல்லாம் 2000 ரூபா கொடுத்து வாங்கிடலாம். 12,000 ரூபா செலவு பண்ணிட்டு 2026 நீங்கள் ஜெயிக்க முடியுமா முடியாதா? அந்த நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்க? ஆச்சரியமாக இருக்குது. ஏன் டிஎம்கே இந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டுருக்குங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அப்படின்னா என்ன, டிஎம்கே ஆட்டம் கண்டிருக்கிறது உள்ளுக்குள்ளே. அதனால் இந்த இளைய தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற இளைய 2வது தலைமுறை தலைவர்கள் எல்லாம், அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, எஸ் எல்லாரும் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லோருமே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் உதயநிதி கூட இருக்க சான்ஸ் இல்லை. அன்பில் மகேஷ் நல்லா இருக்காரு. அன்பில் மகேஷ் அவர் சின்ன வயசுலேருந்தே தோஸ்தா இருக்கிறாரு, அது வேற விஷயம். அவங்க வேணால் ஓகேயா இருக்கலாம், ஆனால் அவர் கூட அவரை வந்து கரெக்டாக வழி நடத்துவாராங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய கடந்த கால நடவடிக்கைகள், அவருடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்க, அவர் எப்படி வேலை பண்ணிகிட்டு இருக்காருங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும். இவங்க எல்லாருமே அரசியலில் உதயநிதியை விட சீனியர்ஸு. உதயநிதிக்கு முன்னாலே அரசியலை க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்க. ஆல்ரெடி சில பேர் எம்பி ஆயிடுச்சு, சில பேர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உதயநிதி லேட் என்ட்ரி தான். லேட் என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆகிட்டீங்க, நாளைக்கு முதல்வராக போகிறீங்க, நாளைக்கு கட்சி தலைமை பிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது டெஃபினட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல இழுக்கும். அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இவங்களோட வராது. அது வராது அப்படிங்கிற உன்னை விட நான் இன்டெலிஜென்ட்டு, உன்னை விட நான் அனுபவஸ்தன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மனசில் தோணும். அதுதான் போராட்டமாக வெளியாகும், ஒரு எதிர்ப்பு ஏற்படும், ஒரு சவால் அமையும். அந்த சவாலை தான் இவர் எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறது 2025 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.